வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் சொல்லப் போவது என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. என் தந்தையார் மாண்டு விட்டார். நான் என் அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் என் தந்தை வருகிறார். மகனே, நீ எனக்குரிய திதியை சரியாகச் செய்யவில்லை. எனவே நான் சில காலம் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் நான் உயிருடன் இருந்தபொழுது ஒரு ஐயனார் கோயிலுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்தேன். அந்த புண்ணியத்தினால் என் ஆன்மா ஒரு உயர்நிலைக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். உடனே எனக்கு ஒரு சந்தேகம். இதா நம்ம அப்பா தான் கனவுல வந்தாரா? இல்லைன்னா நாமளே எதையோ நினைச்சிட்டு கனவுல வந்துட்டாரா அப்படின்னு. உடனே எங்க அப்பா சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருவர் இன்று ஒரு இடத்துல மரித்து விட்டார். அந்த நண்பருடைய மகள் உன்னை நாளை காலை ஒரு 5:30 மணிக்கு கூப்பிடுவார். அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நீ ஜோசியம் போல சொல்லு, உன்னை பாராட்டுவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லிடு அப்படின்னு. மறுநாள் அதே போல 5:30 மணிக்கு அந்த நண்பரின் மகள் பேசுகிறார். உடனே எடுத்தோடனே, என்னம்மா உங்க பொண்ணு அப்பா போயிட்டாராம்மா அப்படின்னு. ஆமாங்க, வீட்டுல அதுல இருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. உங்க குலதெய்வம் ஐயனாருக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயா அப்படின்னு. இல்லைங்க, அது பாட்டுக்கு இங்க இருக்கு, நான் இங்க வந்துட்டேன் ஸ்டேட்ஸுக்கு, என்னால அதெல்லாம் செய்ய முடியல, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னாங்க. முதல்ல அதை செய்யுமா, உனக்கு ஸ்டேட்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும், வாழ்க்கையில தெளிவாகும் பாருன்னு. அதே போல செய்ததும் ஒரு 2 மாதம் பிறகு எனக்கு ஒரு நன்றி சொல்ல ஒரு தொலைபேசி வந்தது. அப்பொழுதுதான் யோசித்தேன், ஐயனார் என்று சொல்லக்கூடிய நம் குலதெய்வம் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இறை ஆற்றல் என்பதை உணரத் துவங்கினேன். இது ஒரு 50-60 வருடங்கள் முன்னால் என் தந்தைக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். அவர் ஒரு அலுவல் காரணமாக மேட்டூருக்கு செல்கிறார். அவருடன் சென்றவரும் ஒரு மாற்று மத நண்பர். இருவரும் சென்றதும், அந்த காலத்திலெல்லாம் மேட்டூர் இப்பொழுது போல ஒரு நகரம் கிடையாது, ஒரு பெரும் காட்டுப்பகுதி. ஒரு அரசு வேலையாக செல்கிறார்கள். அந்த வேலை அங்கே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த தடைப்பட்டு கொண்டே இருந்த உடனே 1950-60களெல்லாம் இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளராத காலகட்டம். ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ராஜெக்ட் அவங்க செய்யும் பொழுது அந்த ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கீழே விழுந்துருது. என்னடா இது, ஒவ்வொரு தடவையும் செய்கிறோம், நம்மளால இந்த முயற்சி தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறதே, நம் அலுவலகத்தில் பெயர் கெட்டுவிடுமே என்னும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து அதிகாரி சொல்கிறார், ஐயா, இங்க இருக்கிற ஐயனாருக்கு அட்லீஸ்ட் ஒரு படையல் போடலைன்னா கூட பரவாயில்ல, 2 ஊதுபத்தியை ஏத்திட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள் என்கிறார். உடனே என் தாத்தா செல்கிறார். அங்கே சென்று மேட்டூரிலே இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்திற்கு சென்று 2 ஊதுபத்தியை ஏத்தி வணங்கிட்டு வருகிறார். அதற்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையிலே அவர்கள் எடுத்த எல்லா வேலையிலும் அங்கே வெற்றி வருகிறது. என் தாத்தாவுக்கு ஒன்று புரியுது. ஒரு இடத்திலே அந்த இடத்தின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஐயனாருக்கு முதலிலே நம்ம சென்று உரிய பூஜைகளை செய்து விட வேண்டும். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னா முதலிலே அங்கே இருக்கக்கூடிய கிராம தேவதையை முதலிலே வணங்கி விட வேண்டும். பிறகுதான் அங்கே அந்த செயலில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதனால்தான் முன்னோர்கள் குலதெய்வம், கிராம தெய்வம், இஷ்ட தெய்வம், கோத்திர தெய்வம் என்றெல்லாம் வைத்திருந்தார்கள். எனினும் நவீன காலத்திலே நாம் சிலவற்றை மறந்து விடுகிறோம். அதனால் பலவற்றை இழந்தும் விடுகிறோம். இதை தவிர்ப்பதற்காக என் தாத்தா சொன்னது, எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் முதல்ல அங்க ஐயனாரோ கருப்புசாமியோ என்ன கிராம தேவதை இருக்கோ அவங்களுக்கு சென்று முதலிலே ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு, நான் உன் எல்லைக்குள் வந்திருக்கிறேன், என் செயலிலே எந்த ஒரு தடையோ தடங்களோ வந்துவிடக் கூடாது என்று வேண்டிவிட வேண்டும். இன்னைக்கும் பாருங்களேன், இந்த பெரிய பெரிய லாரி எல்லாம் வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எங்கே கிராமத்திலே செல்லும் வழியிலே ஒரு ஐயனாரோ ஒரு கருப்புசாமியோ இருந்தார்னா நிறுத்தி வேண்டி வணங்கிட்டு, அப்பா இந்த பாதையில போறேன் வரேன், எனக்கு எந்த ஒரு தடங்களும் தடையும் வந்து விடக்கூடாது, வெற்றியை தா என்று வேண்டி வணங்குவார்கள். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையுமே அந்தந்த ஊர்ல அந்தந்த இடத்திற்குன்னு ஆசியா முழுவதும், நீங்க கிழக்காசியாலாம் போயிட்டீங்கன்னா ஒரு கிராம தேவதை போல ஒரு வழிபாட்டு வழக்கத்தை வைத்திருக்காங்க. எனினும் இந்தியாவிலே சில இடங்களிலே குறைந்திருக்கிறது. இந்த ஐயனார் வழிபாடு என்பது சங்க காலத்திலேயே ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஐயன் ஐயனார்க்கு மிகவே என்ற அளவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிவபெருமானும் மோகினி அவதாரமும். மோகினி அவதாரம் என்றால் அவர் பெண் அவதாரம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, மகாவிஷ்ணு பெண் வடிவம் எடுத்தார்னு. அப்படி கிடையாது, அவரே பெண் அவதாரம் தான். மோகினி அவதாரம் என்பது ஒரு பெண்ணின் அவதாரம். அவருக்குள் காக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. எங்கெல்லாம் பெண்மைக்கு காக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவர் விஷ்ணுவின் தன்மையை பெற்று விடுகிறார். பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
மோகினி அவதாரம் என்றால் எவ்வாறு குழந்தை பிறந்தது என்று கேட்கிறார்கள். மோகினி என்ற பெண்ணிற்கு அங்கே மழலை செல்வம் உதித்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈசனின் பேரருட்கருணையால் அவ்வாறு உதித்த அவதாரம்தான் ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் என்று போற்றக்கூடிய சாஸ்தா. எங்கே சாஸ்வதமாக ஒரு பொருள் நிலைத்திருக்கிறதோ அதை சாஸ்தா என்கிறோம். ஏன்பா நிலையா இருக்குப்பா அப்படின்றோம். சாஸ்வதமா இருக்கு சார், அங்கேதான் சார் அந்த மரம் ஒரு பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த சாஸ்வதம் என்ற வார்த்தை தான் சாஸ்தாவாக இருக்கிறது. நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வழிபட வேண்டிய வடிவம் ஐயனார் ஆகும். அப்போ நீங்க வாழ்க்கையில முதலிலே ஒரு துறையிலே வர வேண்டும், வந்ததும் அதில் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும். எந்த ஒரு கிராமத்திற்கு சென்றாலும் அங்கே அதற்கு ஏற்ற சூழலுக்கு தக்கவாறு ஒரு ஐயப்பன் வழிபாடோ ஐயனார் வழிபாடோ இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு. இதைதான் விஞ்ஞானம் சொல்லுது, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் என்று. அதுதான் ஹரி ஹரன் என்றான். இந்த ஹரி ஹரன் என்ற தன்மையைத்தான் சீனர்கள் இங் யாங் என்கிறார்கள். இதைத்தான் மாஸ்குலைன் ஃபெமினைன் என்கிறார்கள். ஆண்மை தன்மை பெண்மை தன்மை. இங்கே ஆண் பெண் என்ற வார்த்தையை போட்டு குழைப்பிக் கொள்ளக்கூடாது. ஆண்மை தன்மை பெண்மை தன்மை என்பதை எக்ஸ் ஒய் அல்லது இங் யாங் என்ற வகையிலே சொல்லக்கூடியது. இந்த இரண்டையும் கடந்த நிலையிலே ஒன்று இருக்குமே, அந்த நிலைக்கு பெயர்தான் ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் அருள் ஆற்றல். அப்போ அவருடைய யோசிக்கிறீங்க, சபரிமலைக்கு போறீங்க, 18 படிகள் இருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்கிறார்கள். சரியை ஆலயத்துக்கு சேர்றது, கிரியை நம் கர்மாவிற்கேற்ற செயல்களை செய்வது, யோகம் என்று சொன்னால் உடலால் செய்யப்படுவது மட்டுமே யோகம் கிடையாது, மனதினாலும் செய்யக்கூடிய யோகங்கள். ஞானம் என்பது ஆத்ம ஞானம். அப்போ இந்த 4 விதமாக பெருக்கும் பொழுது சரியை 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 கிரியைன்னு பெருக்கிட்டே போனா 18 நிலைகள் உண்டு ஆன்மீகத்துல. இந்த 18 நிலையும் கடந்து 18ஆம் படிக்கு மேல் சென்றார் அங்கே இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் ஐயப்பன், அதாவது ஐயனார். அப்பொழுது ஐயன் யார் என்று தேடினால்தான் ஐயனாரை அடைய முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வாறு பிள்ளை யார் என்று தேடினால்தான் அந்த பிள்ளையாரை உங்களுக்குள் குண்டலினியாம் சிவன் குகன் தினம் வருக என்று சொல்லக்கூடிய நிலையில் குண்டலினி சக்தியாக உணர முடியுமோ, அதை போல இந்த ஐயன் யார், எனக்குள் இருக்கக்கூடிய ஐயன் யார் என்ற ஆன்மாவை தேட தேட ஐயம் நீங்கி ஐயன் ஆர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த ஈசனை, சிவ பரம்பொருளை, அந்த ஏகன் அநேகனாக இருக்க விட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையான நிலையற்ற செல்வத்தையும் வழங்கி நமக்குள் அருளக்கூடிய அந்த பழம்பெரும் பொருளை அறிய முடியும். எனவேதான் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எளிமையான வழிபாடு, இனிமையான வழிபாடு, எங்கும் எதிலும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனது வழிபாடு. அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயத்திற்கு செல்லுங்கள், அகம் குளிர்ந்து தேடுங்கள், அவன் பதத்தை பற்றுங்கள். வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே உங்களை மீட்டு விடுவான். என் தந்தையாருக்கு இருந்தும் அருளினான், அவர் இறந்தும் அருளினான் என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்துள்ளேன். அதே போலத்தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க முன்னோர்கள் ஆன்மா எந்த நிலையில் உள்ளதோ, எந்த லோகத்தில் உள்ளதோ என்றெல்லாம் அச்சத்தில் இருப்பீர்கள். அதல விதல சுதல லோகத்திலும் பாதாளத்திலும் எங்கே இருந்தாலும் சரி, 7 பிறவி அப்படின்றான். நம்ம விஞ்ஞானம் என்ன சொல்லுது, பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்றான். இப்போ இணை பிரபஞ்சங்கள்ன்றான். ஒரு நேரத்திலே ஒரு மனிதன் இந்த உடலை விட்டு சென்று விட்டாலும் அவனது ஆன்மா மற்றொரு லோகத்திலே ஏதோ ஒரு நிலையிலே இருக்கலாம் என்பதை குவாண்டம் விஞ்ஞானமும் ஏற்க துவங்கியுள்ளது. அது போன்ற இடங்களிலும் நம்மை காப்பாற்றுபவன் யார், கரையேற்றுபவன் யார்? இங்க உலகத்துல இருக்கீங்க, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்துவிட முடிகிறது. இதை கடந்து செல்லும் பொழுது அங்கேயும் உங்களை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்று சொல்லுவதை போல இப்பொழுதே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, என் தந்தையார் என்றோ ஐயனார் கோயிலில் சென்று செய்த சிறு ஒரு வழிபாடு அவர் இந்த உடலை துறந்து சென்றதும் அவருக்கு உதவியாக நின்றது.
உங்களுக்கும் அதே போலத்தான் ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கடந்தும் காப்பாற்றுபவன், நம்மை வாழ்க்கையில் கடன்களிலிருந்தும் காப்பாற்றுபவன். ஐயனாரை பற்றுங்கள், ஐயம் நீங்கிவிடும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிதான். சிவ சிவ.